கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குறளோவியத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கலைஞரின் குறளோவியம் புத்தகம் 537வது பக்கம். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை. அது என்ன குறளுக்கு அப்படின்னா, முதல்ல சொல்லிடும். உட்பகை நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும் அப்படின்னு ஒரு உட்பகை அப்படின்ற ஒரு இதில் வரக்கூடிய அருமையான ஒரு குறள். இந்த குறளுக்கு கலைஞர் சொல்லியிருக்கிறதான ஓவியம், கலைஞர் சொல்லியிருக்கிறதான கதை என்ன அப்படின்னா, பூங்குன்றன் அப்படின்னு ஒருத்தர் தான். அவன் மிகப்பெரிய பணக்காரன். அவன் இந்த ஊரில் அவன் தான் பெரிய பணக்காரன். அவன்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. அதாவது தங்க நாணயங்களை அப்படி தங்க நாணயம் நிறைந்த பேழைகள் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க தாழ்வாரத்திலே தங்க நாணயங்களை அடிச்சு பூரா டப்பாவாக தங்க நாணயங்களை போட்டு வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தாழ்வாரம்னா போர்ட்டிக்கோன்னு வச்சுக்கோங்க, அது வச்சுருப்பாங்களாம். மிகப்பெரிய ஒரு பணக்காரன். அவனை சுற்றி இருக்கிறவங்கலாம் அவன் பணக்காரங்கிறதுனால அவன் அசைஞ்சா கூட அவனை போட்டுருவாங்க. இன்னும் அசைஞ்சா உட்காந்தா பேசு, உங்களை மாதிரி உண்டா நீங்கள் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் அந்த மயக்கத்திலேயே அவங்க சொல்றதை கேட்டு அப்படியே வாழ்ந்துட்டான். அந்த அந்த மமதையிலே இருந்துட்டான். கொஞ்ச நாட்கள் ஆண்டுகள் பல ஆன உடனே ஒரு தூரத்துல ஒரு சிற்றூர்ல ஒரு துறவி இருந்திருக்கிறார். அந்த துறவிகிட்ட போய் பூங்குன்றன் போறார். இந்த துறவிக்கு ஆச்சரியமா இருக்கு. பூங்குன்றனா என்னை பார்க்க வந்திருக்குது, இதுனா பூங்குன்றனா அப்படின்னு அவ்வளோ வறுமையான நிலைமையில இருக்கிறான். அப்ப துறவி கையை பிடிச்சி அழுதுருக்கான். நீ இப்படி வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி துறவி சொல்லி, என்ன சொல்றீங்க துறவி அப்படின்னு சொல்லி, இல்லை நீ உன்னுடைய கூட இருக்கிறவங்க சொல்றதவே நீ கேட்டுட்டு இருந்த, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்கிறவே இல்லை. அவங்களுடைய உண்மையிலே உங்களை அனுபவிச்சிருக்காங்களா, உண்மையிலே அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான இப்படி ஆராய்ச்சி கூட பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே, எங்களுக்கு சுற்றி இருந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான், அவங்கெல்லாம் பகையாளி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க பகையாளி இல்லைன்னு நீங்க நினைக்கிற, அவங்க மனசுக்குள்ள உட்பகை வச்சிருந்துருக்காங்க. புளிய மரம் நல்லா தான் நிழல் கொடுக்கும், ஆனா அதுல அடியில படுத்தம் வச்சுக்க உடல் வெக்கையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தண்ணி நல்ல தண்ணி தான், அது நச்சு கிணறுல இருக்க தண்ணியை நீ குடிச்சிட்டேன்னா அது செத்து போயிடுவேன். அது மாதிரி தான் கூட இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க மனசுக்குள்ள ஒரு பகை வச்சுதான் பழகிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்கு தான் திருவள்ளுவர் இப்படி அருமையான குறளை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை சொன்னாராம் அந்த துறவி. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும். அருமையா இருக்கு குறளோவியம். தொடர்ந்து படியுங்கள் கலைஞரின் குறளோவியம்.